இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா என்சிஆர்டில ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். இந்த டாபிக் தான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். 11th புக்ல உங்களுக்கு என்ன செய்து இருக்கு, ஓகேவா? இந்த டாபிக்ல நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பிரீத்திங் அப்படின்னு சொன்னா என்னது, இன்ட்ரோடக்ஷன். அடுத்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா என்னது, ஓகேவா? இது ரெண்டு என்ன செய்யலாம், இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், வேரியஸ் ஆர்கனிசம்ஸ்ல உள்ள ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் லைக் எர்த்வார்ம்ல உள்ளது, ஆம்ஃபிபியாவில் உள்ளது, ரெப்டைல்ஸில் உள்ளது, பேர்ட்ஸில் உள்ளது, அதோடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மூணாவது வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்முடைய லங்ஸ், அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் ஸ்டடி பண்ணலாம், ஓகேவா? நாலாவது வந்து மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன், எப்படி நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் எப்படி நம்ம லங்ஸில் வந்து ஹேப்பன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம், மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஃபோர்த் இதில் என்ன செய்யலாம் பார்க்கணும். கடைசியாக வந்து வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ், என்னென்ன வால்யூம்ஸ் இருக்குது, என்னென்ன கெப்பாசிட்டிஸ் எப்படி இருக்குது, அதை எந்த மிஷினை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யலாம். இந்த 5 டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம், இதில் என்ன செய்யலாம், இந்த இதில் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ என்ன செய்யலாம், இன்ட்ரோடக்ஷன் கூட போகலாம். நம்ம இப்போ என்ன செய்யலாம், இன்ட்ரோடக்ஷன்லேருந்து என்ன செய்யலாம் கண்டினியூ பண்ணணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷனில் நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன், இந்த ரெண்டு இது என்ன செய்யணும் பார்க்கணும். பிரீத்திங் அப்படின்னு சொன்னால் என்னது, ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரீத்திங் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஓல்டர் கிளாஸ் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். பிரீத்திங் அப்படின்னு சொன்னால் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸிஹலேஷன், நடக்கிற பேர் தான் பிரீத்திங், ஓகேவா? இன்ஹலேஷன் அப்படின்னு இன்ஹலேஷன் வந்து இன்னொரு டேம் இன்ஸ்பிரேஷன். அப்போ என்ன நடக்கும், நம்ம பாடிக்குள்ள ஆக்சிஜன் என்ன செய்யும் வரும், ஓகேவா? எக்ஸிஹலேஷன் எக்ஸ்பிரேஷன், ஒன்று வந்து மூச்சு வெளியே விடுறது, அது பேர் நம்ம அந்த டைம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைட்ஸ் நம்ம பாடி விட்டு என்ன செய்யும் வெளியே போகும், ஓகேவா? நம்ம என்சிஆர்டி புக்கில் பிரீத்திங் இஸ் காமன்லி நோன் அஸ் ரெஸ்பிரேஷன். நம்ம என்சிஆர்டி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரீத்திங் வந்து ரெஸ்பிரேஷன் ஒன்று கிட்டத்தட்ட ஒரே டைப் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்பிரேஷன் என்ன செஞ்சோம் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி சாப்டர்ல ரெஸ்பிரேஷன் பார்த்தோம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் ஆர் அமினோ ஆசிட்ஸ், இது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணணும். எனர்ஜி இன் த சென்ஸ் நம்ம இதை ஏடிபியா என்ன செய்யணும் மாற்றணும், ஏன்னா ஏடிபி தான் என்னது எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல், ஓகேவா? எனர்ஜி நம்ம என்ன செய்யறோம் ஏடிபியா மாத்திரம். ஏடிபி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் வேரியஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஹெல்ப் பாடியில் ரோல் பண்ணுறதுக்கு ஏடிபி என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது. இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். பிரீத்திங்னா வந்து இன்ஹலேஷன் ஆர் எக்ஸலேஷன், ஆக்சிஜன் உள்ள வரும், கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்ய வெளியே போகும். பிரீத்திங் இஸ் காமன்லி நோன் அஸ் ரெஸ்பிரேஷன், ஓகேவா? ரெஸ்பிரேஷன் ஆனது குளுக்கோஸ் என்ன செய்யணும் எனர்ஜி என்ன செய்ய மாறும், எனர்ஜி வந்து ஏடிபி மாலிகூல்ஸ் என்ன செய்ய ப்ரொடியூஸ் பண்ணும். அதுலேருந்து என்ன செய்யலாம் சொன்னால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்யலாம், நம்ம செல்லுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்யலாம் நம்ம யூஸ்ஃபுல் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்து என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல என்ன பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். வேரியஸ் அனிமல்ஸுடைய வேரியஸ் கிளாஸ்ல உள்ள ரெஸ்பிரேட்டரி ஆர்கனிசம்ல உள்ள எது ஆர்கன்ஸ் வந்து எதை வச்சு ரெஸ்பிரேட் பண்ணும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லோயர் இன்வெர்டபிரேட்ஸ், அதாவது ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்ஸ், பிளாட்வார்ம்ஸ், பிளாட்டி ஹெல்மிட்டஸ், அதெல்லாம் வந்து எதை வச்சு ரெஸ்பிரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக சிம்பிள் டிஃப்யூஷன், அதோடைய ஸ்கின்ல உள்ள சிம்பிள் டிஃப்யூஷன் வச்சு என்ன செஞ்சிடும் அது பண்ணிடும். ஸ்கின் இல்லை, அது சிம்பிள் டிஃப்யூஷன் வச்சு என்ன செஞ்சிடும் பண்ணிடும். சிம்பிளாக என்ன செய்யும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும் மாறும். அதுக்கடுத்து எர்த்வார்ம், எர்த்வார்ம் வந்து எதை வச்சு பண்ணும், எது ஐடியா இருக்குதா? எர்த்வார்ம் வந்து மாய்ஸ்ட் ஸ்கின் வச்சு என்ன செய்யும் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் அந்த மண்டை வெட் கண்டிஷன் இருந்தாலும் போதும், அதை வச்சு அதை என்ன செய்யும் ரெஸ்பிரேட் பண்ணிக்கிறோம். எர்த்வார்ம் வந்து மாய்ஸ்ட் ஸ்கின் வச்சு என்ன செஞ்சிடும் பண்ணிடும். இன்செக்ட்ஸ் வந்து ட்ரக்கியல் சிஸ்டம்னு என்ன செய்யும், இன்செக்ட்ஸுக்கு வந்து எதை வச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ட்ரக்கியல் சிஸ்டம். ட்ரக்கியல் சிஸ்டம்னா ஒரு சைட்லேருந்து என்ன செய்யும் ஏர் உள்ளே போகும், இன்னொரு சைட்லேருந்து என்ன செய்யும் அது யூஸ் ஆகிட்டு வெளியே வரும். ஆம்ஃபிபியா வந்து ஸ்கின்னை வச்சு என்ன செய்யும் பண்ணும், ஆம்ஃபிபியா வந்து ஸ்கின்னை வச்சு என்ன செய்யும் ரெஸ்பிரேட் பண்ணும். டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், நம்ம டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் பேர்ட்ஸு அதெல்லாம் இருக்குதுல்ல, ரெப்டைல்ஸு அதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னால் லங்ஸ் வச்சு என்ன செய்யும் ரெஸ்பிரேட் பண்ணும். இதில் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸும் என்ன செய்து இருக்குது, அது உங்களுடைய அனிமல் கிங்டமுடைய சாப்டர்ல என்ன செய்யலாம் நம்ம என்ன செய்யலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? இதில் வந்து 3 வேர்டு என்ன செய்யணும் ஞாபகம் வச்சிருக்கணும், ஓகேவா? லங்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, லங்ஸுக்கு வந்து பல்மோனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, ஓகேவா? லங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொஸ்டின் என்ன செய்யணும், ஓகேவா? டெரஸ்ட்ரியல்ஸ் அனிமல்ஸ் என்ன செய்யணும் லங்ஸ் வச்சு என்ன செய்ய ரெஸ்பிரேட் பண்ணும். இப்போ 3 வேர்டு என்ன செய்யணும் இம்பார்ட்டன்ட் வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். லங்ஸ் அப்படின்னு சொன்னால் பல்மோனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கூட என்ன செய்வாங்க மென்ஷன் பண்ணுவாங்க கொஸ்டின்ல, பல்மோனரி ரெஸ்பிரேஷன். இது லங்ஸ் வந்து என்ன செய்வாங்க பல்மோனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னை வச்சு ரெஸ்பிரேட் பண்ணது இல்லை, அது வந்து கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன்.
ஓகேவா. இதில் நம்ம ஒன்று என்ன செஞ்சாச்சு, மிஸ் பண்ணியாச்சு. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிஷ்ஷு. ஓகேவா. ஃபிஷ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கில்ஸை வச்சு என்ன செய்யும், ரெஸ்பியர் பண்ணும். ஃபிஷ் வந்து கில்ஸை வச்சு என்ன செய்யும், ரெஸ்பியர் பண்ணும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னு சொன்னால் பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். கில்ஸுடைய சயின்டிஃபிக் டேர்ம் வந்து பிராங்கியா. அதனால அது வந்து அது பேர் என்னது அப்படின்னு சொன்னால் பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். ஃபிஷ் வந்து என்ன செய்யும், கில்ஸை வச்சு ரெஸ்பியர் பண்ணும். அதுக்கு பேர் வந்து பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். ஓகேவா. இதுக்கு அடுத்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன செய்யலாம், ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லைடில் என்ன பார்த்துருந்தோம், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்ன செய்யும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ். நமக்கு ஏர் எப்படி உள்ள போகும், மூக்குள்ள தான் என்ன செய்யும் உள்ள போகும். ரெண்டு ஓப்பனிங்ஸ் என்ன செய்யும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஏர் என்ன செய்யுது உள்ள இன்ஹேல் ஆகுது, எக்ஸேல் என்ன செய்ய ஆகுது. அதுக்கடுத்து நேசல் பேசேஜ் என்ன செய்ய நடுவில் இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் நேசல் கேவிட்டி வழியாக என்ன செஞ்சோம்னா, நேசல் கேவிட்டினா இங்கே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் 3 ப்ராசஸ் என்ன செய்ய நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யணும். அதில் என்ன செய்யும் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும் ரிமூவ் ஆகிடும். நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது வெறும் ஆக்சிஜன் மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இன்ஹேல் பண்ண மாட்டோம். அதில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும், நைட்ரோஜன் கேஸஸ் இருக்கும், மைனட் பாக்டீரியா ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் அங்கேயே என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன ரிமூவ் ஆகிடும். அதுக்கடுத்து ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணும். ஏரில் வந்து சில டைம் என்ன செய்யலாம், ட்ரை ஏர் நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த நம்ம பாடி என்ன செய்யும், நேசல் கேவிட்டி என்ன செய்யணும்னா ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணும். அதில் என்ன செய்யணும்னா மாய்ஸ்டர் பாடி வந்து என்ன செய்யணும், ஹியூமிடிஃபிகேஷன் என்ன செய்யும் பண்ணும், மாய்ஸ்டர் கண்டென்ட் என்ன செய்யும் ஆட் பண்ணும். அடுத்து கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியே என்ன செய்யும் அப்படின்னா கோல்டான ஏரையும் நம்ம என்ன செய்யலாம் இன்ஹேல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஹாட் ஏரையும் என்ன செஞ்சால் இன்ஹேல் பண்ணிக்கலாம். அப்போ அது என்ன செய்யணும்னா நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பண்ணும். நம்ம பாடி ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்ல, அந்த டெம்பரேச்சருக்கு என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் ஏர் என்ன செய்யும் ரெகுலேஷன் பண்ணும். அப்போ நேசல் கேவிட்டியில் என்ன செய்யணும், இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் என்ன செய்யுது நேசல் கேவிட்டியில் என்ன செய்யுது நடக்குது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணும். அதுக்கடுத்து ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணும். அதுக்கடுத்து என்ன செய்யும், கண்டிஷனிங் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் சொன்னது என்னது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் தான் என்னது, காமன் பேசேஜ் ஃபார் போத் ஃபுட் அண்ட் ஏர். ஃபுட்டுக்கும் ஏருக்கும் காமன் பேசேஜ் என்னது அப்படின்னு சொன்னால் ஃபேரிங்ஸ். ஓகேவா. ஃபேரிங்ஸ்ல 3 ஃபேரிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேசோ ஃபேரிங்ஸ், இன்னொன்று வந்து ஓரோ ஃபேரிங்ஸ், இன்னொன்று வந்து லாரிஞ்சோ ஃபேரிங்ஸ். ஓகேவா. நேசோ ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மூக்குக்கு அப்படியே டார்சல் சைடில் இருக்கிறது தான் நேசோ ஃபேரிங்ஸ். அதில் ஏர் மட்டும் தான் என்ன செய்யும் போகும். ஓகேவா. அதுக்கடுத்து இருக்குது ஓரோ ஃபேரிங்ஸ். ஓரோ ஃபேரிங்ஸில் இந்த மவுத்துக்கு அப்படியே என்ன செய்யும் டார்சல் சைடில் இருக்கும் உள்ள. அதில் வந்து ஃபுட்டும் என்ன செய்யும் போகும், மேலேருந்து வரக்கூடிய ஏரும் என்ன செய்யும் வரும். அடுத்து 3வது ஒன்று இருக்குது லாரிஞ்சோ ஃபேரிங்ஸ். இதான் வந்து கிட்டத்தட்ட லாரிங்ஸ் மாதிரி. ஓகேவா. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்த ஸ்லைட்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கிளாட்டிஸ்னா என்னது, எபிகிளாட்டிஸ்னா என்னது, எப்படி வந்து ஃபுட்டும் ஏரும் என்ன செய்யுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன செய்யுது, எப்படி வந்து ஃபுட்டு வந்து ஃபுட் பைப்புக்குள்ளேயும் ஏர் வந்து வின் பைப்புக்குள்ளேயும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம்.